தமிழ்நாடு யாருடன் போராடும்? ஆளுநர் ரவி அதிரடி கேள்வி. ஸ்டாலின் வெளியிட்ட பதிவு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதிக்கு எதிராக போராடுகிறோம் என்று சொல்வார். ஆனால் சாதி மதத்தையும் வளர்த்து விடுவார். இன்னொரு பக்கம் பாஜக மதவாத கட்சி என்று சொல்வார். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவ முஸ்லிம்களை தமிழ்நாட்டில் கொம்பு சீவி விடுவதே இந்த திமுக தான். இன்னொரு பக்கம் இந்துக்களிடையே சாதி உணர்வை வளர்த்து அவர்களை துண்டாடி அரசியல் செய்வது இந்த திமுக தான். அதனால்தான் சமூக நீதி அரசியல் செய்ததாக சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடி இடத்தில் சாதி பெயர்களின் பின்னால் என்கிற எழுத்தில் முடியுமாறு மாற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு சாதிக்கு மரியாதை கொடுக்கிறாராம். இப்படிதான் திமுகவின் பித்தலாட்டம் அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து தமிழக ஆளுநர் ரவி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பலத்த அதிர்ச்சி கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வள்ளலார் பிறந்த நாள் விழாவில் பேசிய ஆளுநர் ரவி ஸ்டாலினுக்கு ஒரு சரியான அட்டாக் கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி கூறும் தமிழ்நாடு போராடும் என்கிற முழக்கத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு யாருடன் போராடும் என்கிற கேள்வியை எழுப்பினார். இது திமுக வட்டாரத்துக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், இவர்கள் யாரை எதிர்த்து போராடணும் என்பதை தெரியாமல் தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தியை எதிர்க்க வேண்டும், பாஜகவை எதிர்க்க வேண்டும். இந்த இரண்டும் தான் இவர்களுக்கு பிரதான அரசியலாக உள்ளது. இந்த இரண்டும் இல்லை என்றால் ஸ்டாலின் அரசியலில் காணாமல் போய்விடுவார். இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி ஸ்டாலின் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என அடிக்கடி கூறி வரும் நிலையில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி வள்ளலாருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முழுமையாக கிடைக்காதது வருத்தம் அளிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சமரச சன்மார்க்கத்தை கடைபிடித்து வாழும் ஒரு சன்மார்க்கி. அதனால் தமிழகத்தின் தற்போதைய நிலை வருத்தமளிக்கிறது என்று ஆளுநர் தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு அடிப்படை உரிமை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இத்தனை அறிவுள்ள ஒரு சமுதாயம் எப்படி ஏற்றத்தாழ்வுடன் இருக்க முடியும் என்று நான் சிந்திக்கிறேன். அப்படி சிந்திக்கும் போது வள்ளலார் கூறியதுதான் என் நினைவுக்கு வருகிறது என்று பேசிய ஆளுநர் ரவி, தமிழகத்திற்கு எதிராக யாரும் செயல்படவில்லை, இங்கே எந்த சண்டையும் இல்லை. ஆனால் நான் தமிழகத்தில் பயணிக்கும் இடம் எங்கும் சுவர்களில் தமிழ்நாடு போராடும் என்று எழுதியுள்ளார்கள். தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர் ரவி, தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும் என்று பேசியுள்ளார். மேலும் ஸ்டாலினை பொறுத்தவரை சமீப காலமாக பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை என்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் ஆளுநர் ரவிக்கு எதிராக மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதா விவகாரத்தில் மோதிக்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஆளுநருக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று ஆளுநர் கேட்டுள்ளார். ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என ஆர்வத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக போராடுவோம். அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் அறிவு நிலையங்களுக்கு சென்று மூட நம்பிக்கையும் முரட்டுக்கதைகளையும் சொல்லி இளம் தலைவரையும் நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்துச் செல்லும் சதிக்கு எதிராக போராடும். உச்ச நீதிமன்றம் வரை முகவரியை ஏற்றுக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதம் பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திரக்காரர்களை தலையெடுக்கும் போராடும் என்று கூறியிருக்கும் ஸ்டாலின், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் ஜனநாயக துரோகிகளுக்கு எதிராக போராடும். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொருவரையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமையை நிலைநாட்டுவோம். அரசியல் மாண்பை சிறுமைப்படுத்தும் நபர்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு போராடும். RSSன் ஆட்சியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடி பொம்மைகளை புதைத்து போக வேண்டும் என்று நினைக்கும் வன்மத்துக்கு எதிராக போராடும். தமிழ்நாட்டிலும் வறுமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும். நீட் தேர்வு என்கிற பலிபீடத்துக்கு எதிராக போராடும். தமிழ்நாடு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் ஆளுநருக்கு எதிராக போராடும். இறுதியில் தமிழ்நாடை வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த அளவுக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி தனது வழக்கமான அதே அரசியலை ஸ்டாலின் இந்த பதிவில் புழம்பி தள்ளி இருக்கிறார். ஆனால் இப்படி அவர் வெளியிட்ட பதிவு நெட்டிசன்களிடையே கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பட்டியல் போட்டு பாஜகவுக்கும் ஆளுநருக்கும் எதிராக பதிவு போட்டிருக்கும் ஸ்டாலின் ஊழலுக்கு எதிராக என்றைக்காவது போராடியது உண்டா? பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் அரசியலுக்கு எதிராக எப்போதாவது போராடியது உண்டா? தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று என்றைக்காவது போராடியது உண்டா என்று பலரும் ஸ்டாலினின் இந்த பதிவுக்கு சரியான சாட்டை அடி கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கும் அமித்ஷா. செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்க போடப்படும் அதிரடி திட்டம்.
தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை கரூர் விவகாரத்தை தங்களுக்கு சாதகமாக முடித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதற்கேற்ப திமுக எம்எல்ஏவின் மகனான நீதிபதி செந்தில்குமாரிடம் இந்த வழக்கு சிக்கி இருப்பதால் மு.க.ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதற்கேற்ப இந்த வழக்கின் தீர்ப்புகள் அமையும் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள புலனாய்வு குழுவினர் விஜய் பிரச்சாரத்தில் திமுகவினர் யாரும் குண்டர்களை இறக்கிவிடவில்லை. மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற ரிப்போர்ட்டை தான் இந்த புலனாய்வு குழு கொடுக்கும் என்பதும் கிட்டத்தட்ட தெரிந்துவிட்டது. நீதிமன்றமும் திமுக மீது குற்றம் சாட்டுவது மிகப்பெரிய குற்றம். தமிழக வெற்றிக் கழகமே இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த விஜய் உள்ளிட்ட பல நிர்வாகிகளை கைது செய்வதற்கு உத்தரவு போடுவார்கள் என்பதும் தெரிந்துவிட்டது. ஆனால் இதை டெல்லி பாஜக கூர்ந்து கவனிக்கிறது. கரூருக்கு வந்த பாஜக எம்பிகள் குழுவினர் அந்த பிரச்சாரத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெள்ள தெளிவாக வீடியோ ஆதாரத்துடன் டெல்லிக்கு எடுத்துச் சென்று விட்டார்கள். அந்த வீடியோக்களை பார்த்த மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் அது இப்போதல்ல. இது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடப்பதால் இதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதையடுத்து தமிழக அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும் கூறியுள்ளாராம். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜய் கட்சியை முழுமையாக கட்டம் கட்டிவிட வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போய்விட வேண்டும். எப்படி கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் லெட்டர் போர்டு கட்டாகிவிட்டதோ அதே போன்று விஜயின் கட்சியையும் ஆக்கிவிட வேண்டும். அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்பதில் திமுக படு தீவிரமாக இருக்கிறது. ஆனால் இப்படி திட்டமிட்டு விஜயை திமுக டார்கெட் செய்தால் கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தட்டி தூக்குவதற்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா முடிவெடுத்துள்ளாராம். அதனால் 41 பேர் உயிர்வழி சம்பவத்தில் உண்மையை மறைத்து பொய்யான தகவல் வெளியிட்டு அரசியல் செய்ய நினைத்தால் இதன் பின்னணியில் இருந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அனைத்து திமுக புள்ளிகளையும் தட்டி தூக்குவதற்கும் அமித்ஷா தயார் நிலையில்தான் உள்ளாராம். அதனால் அமித்ஷா போட்டுள்ள இந்த ஸ்கெட்ச் படி அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் மீது திமுக கை வைத்தால் அடுத்தபடியாக செந்தில் பாலாஜிக்கு செக் வைப்பார்கள் என்பது தெரிந்துவிட்டது. இப்படி அமித்ஷா டெல்லியில் இருந்தபடி ஒரு கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதால் திமுக தரப்பு கடும் பதற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குடியுரிமை விவகாரம் டொனால்ட் ட்ரம்பிற்கு அதிர்ச்சி கொடுத்த அமெரிக்க நீதிமன்றம். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பிறக்கும் வெளிநாட்டவர்களின் குழந்தைகளுக்கு பிறப்பால் குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வதாக ஒரு உத்தரவு பிறப்பித்து அமெரிக்காவில் உள்ள அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் நபர்களின் குழந்தைகளுக்கு பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மேலும் குடியுரிமை என்பது ஒரு குழந்தையின் பெற்றோரின் செயல்கள் அடிப்படையாக கொண்டதாகும். ஒருவர் அமெரிக்காவில் பிறந்தார் என்ற உண்மை ஒன்றைதான் அந்த உரிமை வழங்குகிறது. அதனால் இந்த குடியுரிமை ரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்பிற்கு அமெரிக்க நீதிமன்றம் பேரதிர்ச்சி கொடுத்துள்ளது. அது மட்டுமின்றி அமெரிக்காவின் 14வது குடியுரிமை சட்டப்படி இங்கு பிறக்கும் குழந்தைகள் பிறப்பால் குடியுரிமைக்கு உரிமை கொண்டவர்கள். இந்த சட்டத்தை அதிபர்கள் யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அமெரிக்க நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது.